இன்றைக்கு ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவரை வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தா தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வெளியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். இதே நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், இதே திரு ஸ்டாலினுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் என் மீது நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் போட்டு, நீதிமன்றம் அதை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு, அதன் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவு போட்டு நான் உச்சநீதிமன்றம் வரை சென்ற பிறகு அதை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்கு வந்தபோது வழக்கு போட்ட திமுக கட்சிக்காரர் வாபஸ் பெறணும்னு சொன்னாங்க. நான் இல்ல, இதுவரைக்கும் நீங்க பேசிட்டீங்க, என்னை பத்தி தவறுதலாக பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டதாக பகிரங்கமாக பல இடத்துல பேசிட்டீங்க, சட்டமன்றத்திலையும் பேசி பதிவு செஞ்சு விட்டீங்க. அதனால நான் வாபஸ் பெற முடியாதுன்னு சொன்னேன். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏங்க வழக்கு தொடர்ந்தவரே திரும்ப பெறுறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க? அவர் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். இது வரைக்கும் பேசுற பேச்சு சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, அப்போ அதை காலங்காலமாக அழிக்க முடியாது. அவன் அந்த வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் என் மீது போட்ட வழக்கை நடத்துறேன்னு துணிவா சொன்ன கட்சி தான் அண்ணா திமுக. சொன்னேன், நடத்தினேன், நிரபராதி என்று உங்க முன் நிற்கிறேன். அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா? எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. நெருப்பாற்றில நீந்தியே பிழைக்கப்பட்டவங்க நாங்க. உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு உள்ளவர்கள், விழிப்புணர்வு மிக்கவர்கள். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையா தொண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். சமூக நீதி, சமநீதி, மாநில உரிமை, கூட்டாட்சி தத்துவம், மொழி உணர்வு, இன எழுச்சி ஆகியவற்றுக்காக உண்மையா உழைச்சி தியாகங்களை செஞ்சது யாரு? நவீன தமிழ்நாட்டோட அனைத்து வளர்ச்சிக்கும் அடித்தல் அமைச்சது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். 2021 நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியே 2026 நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்வோம். அதுக்கு துணையா தோழர்கள் என்றைக்கும் இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா எப்படிப்பட்ட வெற்றியை வசமாகும்? திமுகவினர், கம்யூனிஸ்டுகள், நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது.
ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய ரெட் சல்யூட். நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை உணர்வோடு நாமெல்லாம் இந்த மேடையில் கூடியிருக்கிறோம். ஆகவே திராவிட பொதுவுடைமை முகாமாகத்தான் நான் இந்த மேடையை நான் கருதுகிறேன். நம்முடைய தோழமை இயக்கங்களை சேர்ந்தவர்களும் இந்த மேடையில் இருக்காங்க. நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. என்னடா எத்தனை சதி செஞ்சாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும் எப்படிப்பட்ட போலி செய்திகள் எல்லாம் பரப்புனாலும் இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களன்னு வாயில வயிற்றில் அடிச்சுக்கிறது கூட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல திடீர்னு பாசம், குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா? பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள். திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்களை மோசமா, மிக மிக மோசமா கொச்சைப்படுத்துறாங்க. நான் கேட்க விரும்பும்போது, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா? நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவனை விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிலையாவது ஒரு இடத்துல நாங்க மிஞ்சி தியாகம் பண்ணிருக்கணும் உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள். அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்ல. அதனுடைய நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும், எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு கலஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணியில் இருக்கோம். கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை, விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது. நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணித்தது கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம், விவாதிக்கிறோம், பலவற்றை உடன்படுகிறோம், அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம். இதுதான் ஜனநாயகம். அதனாலதான் தோழமை புரிதலோடு எங்களுடைய கூட்டணி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், மேலாதிக்கம் ஆகியவற்றை எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையாக பணியாற்றணும். ஏன்னா நம்முடைய லட்சியம் பெரியது. அந்த லட்சியத்துக்காகத்தான் நானும் இன்றைக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் முதலிடம் 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 என்று ஏதோ
நாங்கள் சொல்லல, ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆய்வு செஞ்சு இன்றைக்கு அந்த ஆய்வை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக எல்லாவற்றிலும் முதலிடம் என்று பெறக்கூடிய நம்முடைய கூட்டணி, நம்முடைய மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு உறுதியெடுப்போம் என்று கேட்டு, இந்த சிறப்புக்குரிய இந்த மாநாட்டில் 26வது மாநில மாநாட்டில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை பெற்று, என்னுடைய பெயரே ஸ்டாலின், தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அண்ணாவை பார்த்திருக்காவிட்டால், பெரியாரை பார்த்திருக்காவிட்டால் நானும் இன்றைக்கு கம்யூனிஸ்டில் தான் இருந்திருப்பேன் என்று தலைவர் கலைஞர் சொல்லுவார். அதே உணர்வோடு தான் நானும் இருக்கிறேன். அந்த உணர்வோடு தான் நானும் இந்த நிகழ்ச்சியில், இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி, வாழ்க வெல்க கம்யூனிசம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.